தன்மான தமிழன் நுழைவுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கள்ளக்குறிச்சியில் சாட்டை துரைமுருகன் தாக்கப்பட்டாரா, அது குறித்துதான் இந்த காணொலியில நம்ம பேச இருக்கோம். நாம் தமிழர் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்திற்கு பலியானோர் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக கள்ளக்குறிச்சி சென்றிருக்கிறார். அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா முகில் என்பவருக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆகுது. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த முகில் தரப்பினர் சாட்டை துரைமுருகனை அடிச்சிட்டதாகவும், சாட்டை துரைமுருகனை அந்த பகுதி மக்கள் அந்த கள்ளக்குறிச்சியை விட்டு வெளியேற்றி விட்டதாகவும் தொடர்ந்து மீடியாக்கள்லையும் திராவிட ஆதரவு வலைதளங்கள்லையும் தொடர்ந்து அவதூறு பரப்பப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த முகில் என்று சொல்லக்கூடிய நபர் அவருடைய அந்த பேட்டிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி மீதும் தமிழ் தேசிய கருத்தியலாளர்கள் மீதும் சாட்டை துரைமுருகன் மீதும் வன்முறையை கக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அவருடைய பேட்டி. அந்த முகில் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில பாத்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகுதான் இவர் முகில் வீரப்படா அல்லது புழுகுனி முகிலா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு அவருடைய அந்த பேட்டி. அதுல அவரு சொல்றது என்ன அப்படின்னாக்கா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய வாகனத்துல அடியாட்களை கூட்டு வந்தாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காண்டி கலவரம் பண்றதுக்காண்டி வந்திருக்காங்க. எப்படி நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக கலவரம் பண்றதுக்காண்டி ஆளை கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ட புழுக ஆகாச புழுக புழுகிருக்காரு. இந்த புழுகு இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இந்த புழுகு அந்த பேட்டியில நிறைய தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதன் பிறகுதான் தெரிஞ்சிச்சு, அந்த பேட்டி முடிகிறப்பதான் தெரிஞ்சிச்சு ஆளு மண்டையில இருக்கிற கொண்டைய மறைக்காம விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகனும் அவங்க கூட இருந்தவங்களும் வன்முறை செய்யறதுக்காக தான் கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்காங்க. இத சீமான் கண்டிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி எடுக்கிறது கேட்கிறாரு. அவர் சீமான் கண்டிக்க மாட்டாரு, சீமானுடைய வளர்ப்பு இப்படிப்பட்ட வளர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் இங்க பேசுறாரு. இந்த பொழுதுனி முகில் பாத்தீங்க அப்படின்னா இப்படி சொல்றாரு, நமக்கு எதிர்முகாமில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கட்சி ஆதரவாளரா இல்லாத பத்திரிகையாளர் மணி அவர்கள் சீமானுடைய வளர்ப்பு எப்படிப்பட்ட வளர்ப்புன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மண்ணுல வன்முறை போராட்டங்கள் நிகழாம இருக்கிறதுக்கு சீமான் ஒரு முக்கிய காரணம். தன்னிடம் இருக்கக்கூடிய இளைஞர்களை பக்குவப்படுத்தி ஜனநாயக வழியில போராடுவதற்காக தயார் செஞ்சு வச்சிருக்காரு. சீமான் போன்ற சக்திகள் இல்லை அப்படின்னா இங்கு வன்முறை தலைவிரித்தாடி இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அவங்க சமூக வலைதளங்கள்லயும் போராட்டம் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல, நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாரும் சொல்லல, நம்மளுடைய நேர் எதிர் முகாமில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மணி அவர்கள் இத பதிய வைக்கிறாங்க. இந்த முகில புழுகுனின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்லாம கள்ளக்குறிச்சி மக்களுக்கு அவர் ஆதரவு சொல்ல வந்ததாகவும் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து நின்றதாகவும், இன்னும் சொல்ல போனால் சாட்டை துரைமுருகனும் அவங்களுடைய ஆளும் தாக்குற பொழுது என்னை அவர்கள்தான் பத்திரமாக அன்போடு அரவணைப்போடு மீட்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த புழுகி இருப்பாரு. அந்த காணொலியில பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா ரகசிய அவுட்ரன் அப்படிங்கிற சேனல்ல கூட வந்திருக்கு. அங்க யாரு அடிச்சா யாரு அடி வாங்கினா அப்படிங்கிறது தெளிவா வந்திருக்கு. அதாவது இவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தாத்தா காலத்து ஞாபகத்துல இருக்காங்க. இது சமூக வலைதளங்கள் காலம்,
எங்கு பார்த்தாலும் ஒரு கேமரா இருக்கு. இவங்க வந்து ஒரு விஷயத்த கட்டமைச்சு, அதாவது இவங்க போனது வந்து அடிக்கிறதுக்காக, ஆனா வாங்கிட்டு வந்தது அடி வாங்கிட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு வீராப்ப பேசுறது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சில சம்பவங்களுக்கு வந்து வரலாற்று உதாரணங்களா சொல்றது வளமை. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா காமெடியை தான் உதாரணமா சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா காமெடி பேசிக்கலாம், காமெடி தானே உதாரணமா சொல்ல முடியும். இந்த வடிவேலு காமெடி ஒண்ணு இருக்குங்க. வடிவேலு வந்து சிலம்பம் மாஸ்டரா இருப்பாரு. சிலம்பம் போட்டிக்கு வந்து போயிருப்பாரு. அதுல போய் நல்லா தோல்வி விட்டு வந்திருப்பாரு. தோல்வி விட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாரு கூட வந்திருக்கவங்கள பார்த்து, டேய் யாராச்சும் நம்மளுக்காரங்க இருக்காங்களா, இங்க பாடுறா. யாரும் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னோடனே அப்படியே மாத்து, வெற்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பு கூட நாச்சி அப்ப பாத்திர கடையில போய் வாங்கிட்டு வருவார்ல, அதே அதே கதை தான். அதே கதை தான் இங்க. போய் வாய் கொழுப்பா பேசி அடி வாங்கிட்டு வந்துட்டு நாங்க வந்து பெரிய இவரு போய் எல்லாத்தையும் அடிச்ச மாதிரியாவும் ஊடகங்கள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்கிறாரு நெறியாளர். என்ன அப்படின்னா, சாட்டை துரைமுருகனை வந்து நீங்க திருப்பி அடிச்சீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் அடித்தேன். நான் கருத்தியலால் பேசினால் கருத்தியலால் பதில் கொடுப்பேன், அடித்தால் அடிப்பேன், இதுதான் என் தலைவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு உருட்டு. அதாவது ஒரு காமெடி ஷோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த அவரோட பேட்டி. அதாவது தலைவர் வழியில் அப்படின்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? மீடியால உட்கார்ந்து பேசுறது பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் குறித்தும் தமிழ் தேசியவாதிகள் குறித்தும் தமிழ் தேசிய கருத்தியல் குறித்தும் அவ்வளவு கொச்சையா பேசிட்டு நான் தலைவர் வழியில இருக்கேன் அப்படின்னா இது வந்து எந்த அளவுக்கு நகைப்புக்குரியது அப்படிங்கிறது இதுல இருந்து நல்லா விளங்குது. அதன் பிறகு அவர் சொன்னது இதை விட பெரிய காமெடி. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கிறாரு. அதற்கு நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் இல்லை. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல யார் ஜெயிப்பா அப்படின்னாக்கா திமுக தான் ஜெயிக்கும், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எப்படி எந்த கட்சியும் சாராதவர் என்ன சொல்றாரு, விக்கிரவாண்டியில திமுக ஜெயிக்கும். அதாவது எந்த கட்சியோட நீங்க தொடர்புல இருக்கீங்களா, ஆதரவுல இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, இதுவரைக்கும் எந்த கட்சியிலும் இல்லை, ஆனால் பெருமாவின் கட்டளைக்கு அடிபணிய நான் காத்திருக்கிறேன். இப்ப புரிஞ்சிச்சா மக்களே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு? பெருமாவின் கட்டளைக்கு அடிபணிய காத்திருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம திருமாவளவன் அவர்களை வந்து குறைத்து மதிப்பிட விரும்பல. நம்ம வந்து திமுக காரங்களை விட உயர்வாதான் திருமாவர்களை வச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் தமிழக முதல்வர் ஆகிறதுக்கே உண்டான தகுதி திருமாவர்களிடம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அதாவது இதுல நான் கூற வருவது என்ன அப்படின்னா, இவர் திருமாவுடைய கட்டளைக்கு அடிபணிவார். திருமா யாருடைய கட்டளைக்கு அடிபணிவார்? கூட்டணி தலைமையாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு தானே அவர் அடிபணிவார். ஆக இவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டியில திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்றாரு. மீடியால உட்கார்ந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியத்துக்கு வந்து எதிரா பேசிட்டு இருக்காரு. அப்ப யார் இவர்? அப்ப நான் ஏற்கனவே இந்த காணொலி துவக்கத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா, மண்டைய மறைச்சிய கொண்டைய மறைச்சான்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஊப்பி. அதாவது எதற்காக எப்படி பண்றாங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்துல கள்ளச்சாராயம் குறிச்சு இறந்துட்டாங்க. அதை விட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி வந்து யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இது வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு. அதாவது இதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவையில வந்து முதல்வர் வந்து உரையாற்றுறாரு, நான் வந்து ஓடி ஒளியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு போனதா தெரியல. ஆனா வந்து சட்டமன்றத்துல வீர ஆவேசம் விடுவாரு. இவங்க என்ன அப்படின்னாக்கா கள்ளச்சாராயம் விற்போம், கள்ளச்சாராயம் விற்கிறவங்களுக்கு துணையா இருப்பாங்க, கள்ளச்சாராயம் வித்து செத்து போனா வந்து இவங்க வந்து ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஆனா 10 லட்சம் ரூபாய் நாங்க வந்து நஷ்ட ஈடு கொடுக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து மக்கள் வந்து யாருமே விரும்பல. அதாவது செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து மக்களுக்கு பிடிக்கல, ஒரு சிலருக்கு மக்கள்ல ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படிங்கலாம், மாற்று கட்சிக்காரங்க கூட பிடிக்கலன்னு சொல்லலாம். ஆனால் சீமானுடைய தத்துவத்தை ஒரு காலமும் வந்து புறந்தள்ளவே முடியாது, அவருடைய கருத்தியலையும் புறந்தள்ள முடியாது. அங்கு போன அந்த தலைவர்கள்லயே ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா 10 லட்சம் பத்தாது, 25 லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க.
காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க, முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிறாங்க. மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்களுக்கான தலைவன் மட்டும்தான் இந்த பேச்ச பேச முடியும். அது என்ன அப்படின்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு எதுக்காக 10 லட்சம்? பார்டர்ல கஷ்டப்படுற அந்த ராணுவ வீரர்கள் பலியானத்துக்கு நீங்க 10 லட்சம் கொடுத்திருக்கீங்களா? மீனவர்கள் பலியானத்துக்கு 10 லட்சம் கொடுத்திருக்கீங்களா? நாட்டுக்கே சோறு போடுற அந்த விவசாயி செத்து போனதுக்கு நீங்க 10 லட்சம் கொடுக்குறீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு நீங்க 10 லட்சம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க கள்ளச்சாராயத்தை தடுக்கிறீங்களா இல்ல ஊக்குவிக்கிறீங்களா அப்படிங்கிற இந்த கருத்துக்கு மக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் நான் ஒரு காணொலியை பார்த்தா அதுல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்கள் இதே கருத்தை வலியுறுத்தி இருக்காங்க. 10 லட்சம் கொடுக்கறத எதிர்த்து இருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு, அதாவது நாட்டுக்கு சோறு போடுற விவசாயி, நாட்டு மக்களுடைய அந்த நலனையே கருத்தில் கொண்டு விவசாயம் பண்றாங்க. விவசாயம் பண்ணா பெருசா பெரிய வருமானம் எல்லாம் எதுவும் இந்த காலத்துல கிடைக்கிறது இல்ல. ஆனா குடிச்சா செத்து போவோம் அப்படின்னு சொல்லி கொழுப்பு எடுத்துட்டு போய் குடிக்கிறவனுக்கு நீங்க காட்டுற அந்த அக்கறை இருக்கா? அதை ஏன் நீங்க விவசாயி காட்ட மாட்டீங்க? நாம் தமிழர் கட்சி மீது நீங்க என்னதான் அந்த புழுகு ஆபாச புழுகுனாலும் அது தோலுரிக்கப்படும் கருத்தியல் ரீதியாக. மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொலியில். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அபி.